தனுசு ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் சொல்லக்கூடியது தனுசு. தனுசுல பிறந்த பிள்ளைங்களாம் எப்படி இருப்பாங்க? ஆல்ரெடி குரு தான் அதிபதி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, குரு பார்க்க கோடி நன்மை. குருவே அதிபதியாக வச்சிருக்காங்க. அப்போ எப்படி இருப்பாங்க? சுயமரியாதை கௌரவத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். சாதாரணமாக கடந்து வரக்கூடிய நிலை இல்லை. அவன் என்ன அன்னைக்கு பேசிட்டான்ல, அவன் வீட்டுக்கு ஏன் போகிறேன், நமக்கான மரியாதை இல்லைல்ல, அங்கே போகணுமா அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசுல பிறந்தவங்க வரைக்கும் உங்களோட மூளை தான் முதலீடு, பண முதலீடு கிடையாது. பண முதலீடு போட்டாங்கன்னா பணத்தை ட்ரிபிள் ஆக்குவாங்க. ஆனால் உட்காந்து செய்யணும், ஓடி ஓடி செய்யக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய ராசியிலே பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி ஐக்கியவரை வந்து பொதுவாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உகந்த தெய்வமாக பார்க்கும். இவங்களுக்கு இந்த 2 வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்க வந்து திருவள்ளுவர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களையும் ஜோதிட தகவல்களையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்கான பொதுவான குணபலன்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நேயர்களுக்காக ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தனுசு ராசிக்கான பொதுவான குண அம்சங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, நிறம் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது தனுசு ராசி, நம்ம விருச்சிக ராசி வரைக்கும் பார்த்துட்டோம். தனுசு ராசி அன்பர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜாதகத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாராலையுமே சொல்ல முடியும். ஜோதிடர்கள் வந்து சொல்கிறதே ஜாதகம் கொடுங்க, நாங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை தாண்டி தனுசு ராசி அப்படின்னா பொதுவான குண அம்சங்கள் இதுதான்ப்பா, தனுசு ராசின்னு எடுத்துட்டாலே இது எல்லாமே இருக்கும்பா அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? தனுசு ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் சொல்லக்கூடியது தனுசு. தனுசுல பிறந்த பிள்ளைங்களாம் எப்படி இருப்பாங்க? ஆல்ரெடி குரு தான் அதிபதி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, குரு பார்க்க கோடி நன்மை. குருவே அதிபதியாக வச்சிருக்காங்க. அப்போ எப்படி இருப்பாங்க? ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ பொதுவாக வந்து இந்த யாருக்குமே அடங்காத பிள்ளைங்கன்னு ஒரு விஷயம் பேர்லாம் வாங்குவாங்கல்ல, இவங்களாம் சொன்ன பேச்சே கேட்கவே மாட்டாங்கப்பா அப்படின்ற அளவுக்கு பேச்சு வாங்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, குரு அதிபதி கெத்தாக இருப்பாங்க. ஸோ பொதுவாக வந்து இவங்களுக்கு நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சக்கூடிய ஆர்வம் இருக்கும். ஒரு கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அதில் நம்பர் 1 நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான்? ஒரு மாதிரி கெத்தாக இருப்பாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொதுவாகவே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சக்கூடிய ஆர்வம் மிகுதி அப்படின்றது தனுசில் பிறந்தவங்களுக்கு உண்டு. குரு அதிபதி அப்படின்னாலே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பாக்கியம், பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு. அப்போ நம்ம இந்த பிறவை எடுத்ததுக்கான காரண காரியம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய என்ன பாக்கியம் பண்ணிட்டு இருந்தனோ உனக்குலாம் கிடைக்குதுப்பா, கொடுத்து வச்சாமப்பா, நம்ம நினச்ச படிப்பை கூட படிக்க முடியல, இவனுக்கு மட்டும் தேடி கொண்டு கொடுக்குறாங்க கடவுள் அப்படின்ற மாதிரி நம்ம எத்தனை பேர் பார்த்து சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி குருவன்றப்போ இவங்களை தனுசை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மையான நிலை இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 7ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா மிதுன வீடாக வரும். சார் இரட்டைத்தன்மையான நிலைங்கிறப்போ 2 படிப்பு, 2 வாழ்க்கை, 2 சில பேருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போராட்டம். பத்தலன்றப்போ என்ன ஆகும்? தேடல் நிறைய இருக்கிறவங்களுக்கு தேடி தெரிஞ்சக்கூடிய ஆர்வம் அப்படின்றப்போ படிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் ஒரு தேடல் இருக்கக்கூடிய நபர்கள். எக்ஸ்ட்ரீமான நல்லவங்க இவங்க தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவங்க இவங்க தான். அப்பப்போ அம்பியாக இருப்பாங்க, அப்பப்போ அண்ணினா மாறிடுவாங்க. இவங்கெல்லாம் புரியாத புதிராகவே இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம புலம்பக்கூடிய நிலைகள் உண்டு. பொதுவாக வந்து தனுசில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உங்களை இடப்படவே முடியாது. ஒரு கெத்து, அந்த திமிரு தாண்டுற அந்த கர்வம் இருக்கும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியக்கூடிய நிலை. ஒருத்தன் பொய் சொல்லிட்டு இவங்கள்ட்டலாம் தப்பிக்கவே முடியாது, மாட்டிக்கணும். அதே மாதிரி சுயமரியாதை கௌரவத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். சாதாரணமாக கடந்து வரக்கூடிய நிலை இல்லை. அவன் என்ன அன்றைக்கி பேசிட்டான்ல, அவன் வீட்டுக்கு ஏன் போகிறேன், நமக்கான மரியாதை இல்லைல்ல, அங்கே போகணுமா அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுசில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு லவ் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறவங்க நிறைய பாருங்க. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க மோஸ்ட் ஆஃப் அவங்களுக்கான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதெல்லாம் மற்ற அவங்க தான் பண்ணுவாங்க. எனக்கு என்ன படிப்பு பிடிக்குமோ நான் தான் சூஸ் பண்ணுவேன். அது பிரச்சனைடா, உனக்கு இந்த படிப்பு ரொம்ப டஃப்பான படிப்பு, உன்னால் முடியாது, பரவாயில்ல, எனக்கு அது இஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன், கஷ்டமாகவே இருக்கட்டுமே, அது நான் இஷ்டப்பட்டு செஞ்சுட்டு போவேன், உனக்கு என்ன கஷ்டம் கேட்கக்கூடிய பிள்ளைங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கைன்னு வரும்போது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு புரியாத புதிர்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சக்கூடிய நபர்கள் அவங்களோட லைஃப்பை பற்றின விஷயங்களும் சத்திங்கன்னா நாங்கள் தான் எடுத்துக்கணும், முடிவு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து அட்வைஸராக இருப்பாங்க, கன்சல்டன்சி வச்சுருப்பாங்க. ஒரு இவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேட்கலாம், அட்வைஸராக இருப்பாங்க. பல பேருக்கு அட்வைஸராக இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு இடத்துல உயர்வான மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும், இவங்களே உயர்வான மனிதர்களாக ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலை உண்டு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு டீனேஜ் கிளாஸ் போகும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க பேர் அவ பேர் வரும். ஒன்று லவ் லைஃப், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளியில் போகிறேன், ஏதோ ஒரு கெட்ட பேரை வாங்க உங்களோட வாழ்க்கை கடக்கவே முடியாது.
ஒரு அவப்பெயரை சந்திக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வம்பு வழக்கு பஞ்சாயத்து சொந்த சொல்ல சூனியம் வச்சுக்கிறதும் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வெளியிலேருந்துலாம் எதிரி வர வேண்டாம். இவங்களுக்கு எதிரி இவங்களே தான். யார்ட்டையும் வந்து ஒரு விஷயத்த ஏதாவது ரகசியம் நிறைய வச்சுருப்பாங்க உள்ள. ஏதாவது ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நம்பி சொல்லிட்டாங்க அப்படின்னா நிறைய ரகசியங்களை கேட்டு நீ எங்கே தப்பு பண்ணுற தெரியுமா, இதுதான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கு, இதை சரி பண்ணு அப்படின்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு அட்வைசபிளாக மற்றவரோட பல பேரோட லைஃப்பை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து தனுசில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அது ஆசானாகவும் இருப்பாங்க, அப்பப்போ அட்வைஸராகவும் மாறுவாங்க. எல்லா தன்மையிலுமே இவங்க ரொம்ப தனித்துவமான நபர்கள். இவங்க வாழ்க்கைன்னு வரும்போது அந்த சுயமரியாதை, கௌரவம், என்னோட பாரம்பரியம் முக்கியங்க, என்னோட பண்பாடு முக்கியம், என்னோட குடும்பம் முக்கியம், கௌரவம் முக்கியம். நிறைய பேருக்கு காதல் வாழ்க்கையெல்லாம் வந்து அப்படியே ஒரு மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி இதே முரளி மாதிரி இருக்கிற நபர்களும் உண்டு. அப்பாவோட அன்பு கிடைக்கல, அப்பாவோட பாசம் கிடைக்கல, இருக்காங்க பட் தூரமாக இருக்காங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியான அப்பாவோட எனக்கு அதை கை கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு நான் அப்படி நல்லா இருந்திருப்பேன். ஸோ அந்த அன்பு பாசம் ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற நிலை எனக்கு வழிநடத்துகிறேன். நான் வழிநடத்துகிறேன் பல பேர். பட் எனக்கு ஒரு வழிநடத்துதல் இல்லாதனால நான் வழிநடத்துகிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற நிலையில் வாழக்கூடிய நபர்கள் ஒரு தனுசில் இருக்கவங்க. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்ப காலங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் போராட்டம் இருந்தாலும் சில பேருக்கு லேட்டாக நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கு எப்படி ஒரு வகையில் ஒரு நல்ல ஃபேம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துடும். ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறத சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு கெட்டு போகணுன்ற நிலை இருக்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சி விடக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். ஒரு இரட்டைத்தன்மையான வேலை செய்வாங்கன்னு சொல்லியிருக்கோம். பொதுவாக வந்து தனுசில் பிறந்தவங்க வரைக்கும் இவங்களோட மூளை தான் முதலீடு, பண முதலீடு கிடையாது. பண முதலீடு போட்டாங்கன்னா பணத்தை ட்ரிபிள் ஆக்குவாங்க, ஆனால் உட்காந்து செய்யணும், ஓடி ஓடி செய்யக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய ராசியிலே பார்த்தீங்க அப்படின்னா குரு அதிபதி, பெரும் பணத்தை போட்டு பணத்தை எடுத்துக்கோ, உன்னோட மூளை போட்டு முதலீடாக மாற்று. ஏன்னா 7ஆம் இடம் புதன். அப்போ புத்திசாலித்தனம், உங்களோட புத்திசாலி. 1 ரூபா போட்ட இடத்துல எப்படி நம்ம அதை எப்படி பெருக்கிறது, 1 ரூபா இன்றைக்கி போடுறேன், நாளைக்கு அதை 10 ரூபா போட்டு நான் எப்படி அதை 100 ரூபா ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன படிப்படியான வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கான அத்தனை விதமான ஐடியாலஜியும் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சேன் முன்னுக்கு வந்தேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. கஷ்டப்படாமல் அந்த வேலையை அழகாக செஞ்சாங்க அப்படின்னா, கால்குலேட்டிவாக செஞ்சாங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மே ஒரு நல்ல வளர்ச்சிக்கு போக முடியும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா இவங்களோட பேச்சுக்கு மரியாதை. பெரிய பெரிய ஆட்கள் இவங்ககிட்ட முடிவு கேட்டுட்டு முடிவு எடுப்பாங்க. இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். அந்த தன்னம்பிக்கையை வந்து இவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட பேசினா நமக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும்ன்ற ஒரு நிலைப்பாடு இவங்களை அறியாமல் பல பேருக்கு விதைச்சிருப்பாங்க. அந்த நிலையெல்லாம் வந்து தனுசுக்கு இருக்கும். மற்றவனுக்குலாம் நான் நல்லவனா தரேன், என் வாழ்க்கைன்னு வரும்போது தான் எனக்கு போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற நிலை இருக்கும். ஸோ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த அப்பாவே எதிரியாக இருக்கிறது. சில பேருக்கு குழந்தை பிறப்பு தடை தாமதம் இருக்கும், குழந்தை பற்றின கவலை சிந்தனை இருக்கும். தனுசில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். குழந்தை மேலே ரொம்ப குழந்தைத்தனமான நிலையும் இருப்பாங்க. நல்ல கந்தடிக்கிறது, ஜாலியாக பேசுகிறது. 60 வயசு ஆகுது, 60 வயசுக்கு தகுந்த மாதிரியா நீ பேசுகிறேன்னு சில பேர்லாம் கேள்வி கேட்பாங்க. ரொம்ப வந்து யதார்த்தமாக இந்த இளம் கண்டு பயமறியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வயசானாலும் வந்து இவங்களுடைய பசங்க கூட டக் கொடுப்பாங்க. அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையாக இருக்காரு, பையனும் அப்பாவும் டிஃப்ரென்ஸே தெரியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இளமை தோட்டத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் உண்டு. குருன்றப்போ எந்த இடத்துல எப்படி இருக்கணும் மரியாதையாகவும் ஒரு எதிர்பார்ப்பாங்க. பசங்களா ஒரு 2K கிட்டுக்கு தகுந்த மாதிரி டஃப் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல இறங்கி வந்து கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது. ஃபேமிலி லைஃப்ன்றத ஜாலியாக வாழணும். நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நானும் நல்லாயிருக்கும், என்னை சுற்றி இருக்கவும் நல்லாயிருக்கும். ஏற்றி விடுவாங்க. பல பேர் வந்து ஏற்றி விடக்கூடிய ஏனியாகவும் வந்திருப்பாங்க. பட் ஏற்றி விட்டவங்களாம் இவங்களை நினைப்பாங்களா, அங்கே பிரச்சனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட 2ஆம் இடம் அப்படி இந்த குடும்பம் சந்தோஷம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அதுக்கான நான் என்னடா நல்லா தானே இருந்தான், இவன் குடும்பம்னு அவன் சொன்னே பொன்னாடி பேச்சு கேட்கணும், இந்த மாதிரி ஒரு பேருக்கு இருக்கிறது. சில பேருக்கு வந்து அந்த ஃபேமிலி லைஃப்பில் இந்த அக்கா தங்கச்சி இந்த உறவுகள்கிட்ட வந்து இந்த சொத்துக்கள் சம்மந்தப்படும் போது பேச்சுவார்த்தை, பிரச்சனை, பிரிவினை சந்திக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஒரு குடும்பம் வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் அந்த குடும்ப உறுப்பினர்களை டிட்டாச்மெண்ட்லேயே இவங்களை வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்கும். என்னடா நம்ம எல்லாருக்கும் நல்லதானே செய்கிறோம், ஆனால் நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையேன்ற வருத்தம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா ஆன்மீகமும் உங்களுக்கு சொற்பொழிவு பண்ணணுமா, ஆன்மீகத்தை பற்றி படிக்கணுமா, அந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்கும். லவ் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். படிப்பை தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் எக்ஸ்ட்ரீம். எதுலேயுமே ஒரு நிலையற்ற தன்மைன்றப்போ போதுன்ற நிறைவு இல்லாமல் நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கூடிய நபர்கள். ஆரம்பத்தில் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் தான் பிற்காலத்தில் பயங்கர கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய தன்மை வந்து தனுசில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? உகந்த நிறம் அப்படின்னா என்ன? நிச்சயமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்புப்பா. ஒரு வழிகாட்டுதல் தட்சிணாமூர்த்தினாலே நம்ம படிப்புக்கு உகந்த கடவுளாக சொல்லுவோம். அதே மாதிரி ஹயக்ரீவர் வழிபாடு, லட்சுமி ஹயக்ரீவரை வந்து பொதுவாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு
உகந்த தெய்வமாக பார்க்கும். ஸோ இவங்களுக்கு இந்த 2 வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்க வந்து எல்லோ கலர் வேர் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. எல்லோ அது மாதிரி க்ரீன் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய தன்மை உண்டு. நிச்சயமா. தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான குணப்பலன்கள் என்ன அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.